Hi, my dearest experts. Thank you, Himawant. Love to you too, buddy. சிஎஸ்கே பற்றி ஒரு கன்சர்ன். ஐ திங்க் ஸோ. தலை சைலண்ட்டாக ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ பிளேயர்ஸ் வந்து தலை இல்லாமல் பாசிட்டிவிட்டி பூஸ்ட் பண்ணணும். ஆம் ஐ ரைட் எக்ஸ்பர்ட்ஸ்? சைலண்ட்டாக ரிட்டையர் ஆகிறாரு தலை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எவ்வளோ தாங்க அந்த உடம்பு தாங்கும்? எவ்வளோ பொறுப்புகள், எவ்வளோ மேட்சை தனியாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாங்க அவர் வந்து ஒரு ஐகானிக் ஃபிகர் இன் இந்தியன் கிரிக்கெட். எம்எஸ் தோனி அவரோட ப்ரெசன்ஸ் இந்த டீமில் அவர் வரலனா கூட, நிறைய மேட்சஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணலனா கூட, அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் அவர் வந்து நிற்கும் போது உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஒரு யங்ஸ்டர் அவர் கார்த்திக் சர்மா பார்க்குறோம், அவரோட க்ரோத் டெஃபினட்டாக எம்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டர்ஸ். ப்ளஸ் ஒரு ஃபிட்னஸ்ங்க, காஃப் ஸ்ட்ரெயின் மினிமம் 2 to 3 weeks எடுக்கும் ஜென்ரலாகவே. ப்ளஸ் எம்எஸ் வந்து 44 ரன் கெட்டிங் ஹையர். ஸோ அது கொஞ்சம் ரிக்கவரி டைம் ஜாஸ்தியாகவே எடுக்கலாம். ப்ளஸ் என்னோட கணிப்பு என்னென்னா அவர் கடைசி மேட்ச் ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 18th அன்னைக்கு சிஎஸ்கே ஆடுறாங்க சேப்பாக்கில். அந்த மேட்ச் அவர் கரெக்டாக சொன்னீங்க விஜய். ஐ திங்க் என்னோட சேம் மைண்ட் வாய்ஸை நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. 18ஆம் தேதி சென்னையோட கடைசி ஹோம் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஹிமாவந்த் சைலண்ட்டாக ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ரிட்டையர் சைலண்ட்டாக தாங்க ஆகணும். பட் தென் என்னோட ஒரு கணிப்பு என்னென்னா, அந்த மேட்ச்சில் மகேந்திர சிங் தோனி டெஃபினட்டாக களத்தில் இறங்குவாருங்க. பட் எவ்வளோ நேரம் இடம் பெறுவார்? ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஆடுவாரா, கீப்பராக ஆடுவாரா, பேட்ஸ்மேனாக ஆடுவாரா, இது எனக்கு தெரியல. பட் என்னோட கணிப்பு அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எம்எஸ் தோனியை ப்ராபப்ளி ஒரு கடைசி வாட்டி நீங்கள் கிரவுண்டில் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. டெஃபினட்டாக அன்றைக்கி இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ப்ராபப்ளி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உடம்பு எக்கச்சக்கமாக பார்த்துருக்குது, நிறையா அடி வாங்கிருக்கு, கான் த்ரூ அ லாட். அவரோட ஒரு ரோல் ஆஸ் எ கிரிக்கெட்டர் ப்ளே பண்ணிட்டாரு, 100% கொடுத்துட்டாரு. ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் மோர் தேன் ஒரு தூணு, வீடு எல்லாமே அவர் தான்.